எல்லாமுமா இருக்காரு அவரு. அவர் எல்லாமுமா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் போது எவ்வளவு பெரிய போர் வந்தாலும் நம்ம வந்து ரெடியா இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. மீதி எல்லாம் அவர் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துப்பாரு. நமக்கு வெற்றி நிச்சயம். நம்ம என்ன தெரியுமா பார்ப்போம்? ஆரம்பத்தை பார்ப்போம். ஆரம்பம் எப்படி இருக்கு? சோகமா இருக்கு. வெற்றின்னு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு? தேவன் ஒரு உறுதியை கொடுத்துட்டாரு. அந்த இடையில நம்ம வந்து போராட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம நினைச்சுட்டே இருக்கோம். நம்மள போராட்டத்துலதான் அழகா நடத்துவாரு. போராட்டம் வரலன்னு அந்த ஒரு வெற்றி வந்துட்டு நமக்கு சாதாரணமா இருக்கும். போராட்டம் வந்த பிறகுதான் அந்த வெற்றிக்கு ஒரு அந்த ஒரு ருசியே இருக்கும். இப்போ நம்ம வந்து பிரியாணி வந்து சாப்பிடுறோம்னு வைங்களேன், ஆசையா வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு எனக்கு ஒரு பிரியாணி வேணும், உடனே எடுத்து வந்து கொடுத்துருவானா, அதுக்காக வந்து ஒரு 10 நிமிடங்களோ இல்ல 20 நிமிடமோ நம்ம வந்துட்டு அதுக்கு சாதாரண ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? வெயிட் பண்றோம். தேவன் நமக்கு இதை விட பெரிய ஒரு வெற்றியை வச்சிருக்காரு. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த வெற்றி நமக்காக தான் காத்து கொண்டு இருக்கும். நம்ம அந்த போராட்டங்களை என்ன பண்ணணும்? சகித்து கொண்டே இருக்கும். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் என் கண்மலை, என் கோட்டை, என்னுடைய உயர்ந்த அடைக்கலம், என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் எதை கண்டும் கலங்க மாட்டேன் என்ற உறுதி இருக்கும். நம்ம நோய் வந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எனக்கா வரணும், அததான் புலம்புவோம். எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, என் கூட யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னோடு இருக்கிறார். வியாதி வரும்போது மட்டும் நம்ம கிட்ட யாரும் வரமாட்டாங்க. நான் பொதுவா சொல்றேன், அதான் உண்மை, இருக்கிற உண்மை. மனிதர்கள் வியாதி வரும்போது நம்ம கிட்ட வர்றதுக்கு யோசிப்பாங்க. தேவன் நம்மோடே இருப்பார், நம்ம கூடயே இருப்பார். அங்கிள் வியாதிப்பட்டு இருக்கும் போது அவர் கூட தான் இருந்தார். நான் வியாதிப்பட்டு இருக்கும் போது அவர் கூட தான் இருந்தார். இங்க யாராருக்கு வியாதிப்பட்டு இருக்கோ நீங்க யாரும் அவங்க கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவனே உங்க கூட இருப்பார். இருந்தா, இதுக்கு முன்னாடி இருந்தா, இப்போ இருக்கா, இனிமேல் எவ்வளவு வியாதிகள் வந்தாலும் அவர் உங்க கூட இருப்பார். அவர் இருந்தா வெற்றி நிச்சயம்.